என் பேர் ஹரிகிருஷ்ணன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ தனிகை எஸ்டேட்லேருந்து புதுசாக ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கினேன் வேப்பம்பட்டில். அவங்க பார்த்தீங்கன்னா ரேட்டும் மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக, அதாவது ஏழை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம தனிகை எஸ்டேட் தான். அதனால் வணக்க மக்களே, நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சொந்தமாக ஒரு நிலம் வாங்கணும், மனை வாங்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. என்னுடைய ஆசையும் இல்லாமல் தனிகை எஸ்டேட்டுடைய முதலாளிகளுடைய ஆசைகளும் இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே ஒரு மனம் வாங்கி அதில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தனிகை எஸ்டேட்டுடைய அவங்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும். நான் ஃபஸ்ட் டைமாக தனிகை எஸ்டேட்டுக்கு வந்து இடம் வாங்கியிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம்ன்றது வந்து இங்கே நான் வந்து வாங்கினன்றது வந்து எனக்கே தெரியாத அளவுக்கு இவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க. என்னவோ நம்ம அவங்க கூட வந்து பிறந்ததுலேருந்து குடும்பமாக பழகின ஒரு பழக்கமாக இருந்தவங்க போல் அவங்க பழகுறாங்க ஒவ்வொருத்தரும். அதில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா நம்ம ஆர்கே குமார் சார், அவர் வேறு லெவல். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் எனி டைமும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணி அவர் தான் நம்மளுக்கு வந்து இந்த உற்சாகத்தை கொடுத்தது. நான் இடம் ஏதோ சாதாரணமாக பார்த்துட்டு போயிடலாம், சரி மற்ற இடத்துல ஏன்னா நிறைய கம்பெனிலாம் நம்ம போய் பார்த்துருக்கோம் பில்டர் வீட்டில், அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டு போயிடலாம், அதை நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டா கூட ரெண்டாவது ரீகால் பண்ணி அவங்க எதுவுமே நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. இவர்கிட்ட நான் ஃபஸ்ட் டைம் வந்து இது போல் யூடியூப்பில் பார்த்தேன், அவர்கிட்ட பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசினேன். இது போல் அந்த வேப்பம்பட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டேன். இப்போ இடம் போய் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பிடிச்சிச்சின்னு அவர் என் வாயிலிருந்து நான் சொன்னதுலேருந்து இன்னைய வரைக்கும் நான் அந்த டாக்குமெண்ட் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டு வர வரைக்கும் அவர் எனக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு 10லேருந்து ஒரு 15 தடவை அவர் கால் பண்ணிடுறார். ஓகேங்களா? அதே போல் ஆர்கே சாரும் சரி, தனிகை எஸ்டேட்டுடைய முதலாளிகளும் சரி, பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு பர்சனாக இருக்காங்க எல்லாருமே. நம்ம வந்து அதை நம்ம சைட்லேருந்து என்னென்னா, உங்களுடைய மக்களாக உங்களுடைய சைட்லேருந்து பணத்தை மட்டும் கொடுங்க, அவங்க சைட்லேருந்து நம்பிக்கை, தரம், நல்ல ஒரு மன அது அவங்க தருவாங்க. ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து நான் வந்து இப்போ இடம் வாங்கிறதுக்கு ஒரு வாரம் தான், அவங்க ஒரு வாரம் தான் டைம் எடுத்துட்டாங்க. அந்த டைமில் எனக்கு எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து அதுலேருந்து எல்லாமே இன்னி வரைக்கும் டாக்குமெண்ட் வாங்குற வரைக்கும் அவங்க தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணல. தனிகை எஸ்டேட்டை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வாங்குறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் அவங்க அதே போல் நடந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதே போல் 37 வருஷமாக ஒரு ஃபீல்டில் வந்து ஒருத்தவங்க இருந்து அந்த சாதனை செய்கிறாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்களுடைய முழு ஆத்ம திருப்தியும் அந்த ஒரு பிஸ்னஸில் இருக்கிறதுனால தான் இதில் நிலைச்சி இருக்கிறாங்க. இன்னும் தனிகை எஸ்டேட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய லெவலுக்கு போகிறதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதனால் மக்களாக நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க சைட்லேருந்து முழு ஆதரவு உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நான் இந்த தனிகையில் வந்து இடம் வாங்கினதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒரு பாக்கியசாலின்னு நினைக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் இவங்க போகிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் நான் ஒரு இடம் வாங்கணுன்ட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வாங்கணும். எல்லாரும் நல்லா இருக்கும், நலமுடன் இருக்கும்.